ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சீரியஸான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸான நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. இந்த பிரியாணி மேன்ங்கிற சேனலில் ஒரு 2 வீடியோ ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று இர்ஃபான் வியூஸை பற்றி, இன்னொன்று டெய்லர் அக்காவை பற்றி. அண்ட் இர்ஃபான் வியூஸை பற்றி பேசின வீடியோவில் இர்ஃபான் வியூஸை வந்து ரீப்ளை வீடியோ பண்ணிட்டார். அண்ட் டெய்லர் அக்காவை பற்றி பேசின வீடியோவில் ஏடிடி சேனலில் அந்த வீடியோக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவரோட சேனலில் கொடுத்துருப்பார். ஸோ இது ஒரு சைடில் இருந்தால், அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் இந்த ப்ராப்ளம் பற்றி அவங்களோட ஒப்பீனியனை பேசி வீடியோவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி தான் யூடியூப்பில் நான் ஷார்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்துச்சு. அது என்னென்னு இப்போ பாருங்கள். விஜய் பாரு இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என்ன தப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நாங்கள் பேசினதெல்லாம் தப்பு அப்படி இப்படின்னு வருது. அதில் ஒரு 2 விஷயம் எனக்கு இடிச்சிச்சு. எனக்கு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கிறத ஷேர் பண்ண வந்து. ஸோ இதில் வந்து அந்த பிரியாணி மேன்காண்டி சப்போர்ட் பண்ணி பேசுகிறதோ, இல்லைன்னா பாரு கரெக்ட் இந்த அக்காவை தப்பாக பேசுகிறதோ எந்த இன்டென்ஷனும் இல்லை. அந்த ப்ராப்ளம் பற்றி நம்ம பேசுறதில்ல. இல்லை அவங்க யூஸ் பண்ண 2 வேர்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேர்டு வந்து ப்ரொஃபானிட்டி. ஸோ ப்ரொஃபானிட்டிக்கு மீனிங் வந்து என்னென்னு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ப்ரொஃபானிட்டினா ஒரு அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி தான், ஒரு டர்ட்டியான வேர்ட்ஸோ டர்ட்டியான ஐடியாஸோ. ஸோ அதில் ப்ராமிசஸ் அண்ட் இந்த ஸ்வேர் பண்ணுவாங்களா அந்த ப்ராமிசஸ் அண்ட் அந்த சைன் லாங்குவேஜ் மேலே ஒரு மிடில் ஃபிங்கரை ஷோ பண்ணுறது அந்த மாதிரி அண்ட் டர்ட்டி ஜோக்ஸ் இதுவும் அந்த ப்ரொஃபானிட்டிக்குள்ளே வரும். ஸோ எல்லோரும் வீட்லேயும் சொல்லியிருப்பாங்க, அப்படின்னா யாராவது சொல்லியாச்சும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு விஷயம் நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. ஸோ அது இங்கே இல்லை, அந்த அக்காவை அட்டாக் பண்ணோம் அந்த இன்டென்ஷனில் இல்லை. ஸோ அந்த ப்ரொஃபானிட்டிங்கிற வேர்டு வந்து அவங்களே சொல்லியிருப்பாங்க, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது இல்லை, யாரும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு. அட் த சேம் டைம் அவங்களும் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க, அந்த மிஸ்டேக். Hey guys, thank you so much for all the positive comments and the new fashion reel பண்ணதுக்கு. On the other hand, there are also guys who are sending some fucking negative comments like என்ன நீங்கள் வந்து மூவி சான்ஸ்க்காக பண்ணுறீங்களா, அதுக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. fuck it. ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட், சொசைட்டியில் வீக்கர் செக்ஸாக இருக்க ஃபீமேலில் அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்னு. அவர் டார்கெட் பண்ணுறாரு, அது சைடில் வச்சுருவோம். ஏன்னா நம்ம பிரியாணி மேனை பற்றி பேச போகிறது இல்லை, அதை பற்றின வீடியோ இது கிடையாது. நம்ம அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸை தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். சொசைட்டியில் வீக்கர் செக்ஸாக இருக்கக்கூடிய ஃபீமேலை. ஸோ நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாலும் வீக்கர் செக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் ஃபீமேல்னு வரும், மேல்னு வரும் சயின்டிஃபிக்காக. அதில் நீங்கள் அதே கூகுளில் ஸ்ட்ராங்கர் செக்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஃபீமேல்னு வராது, அங்கே மேல்னு வரும் சயின்டிஃபிக்கலாக. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ அந்த காலத்தில் வந்து பண்ணியிருப்பாங்க, ஒரு பொண்ணுங்கள்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இதை தான் போடணும், அவங்க இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ பட் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்றபடி பேசுனீங்கன்னா நீங்கள் பேசுகிற யூஸ் பண்ணுற வேர்டே தப்பு. இந்த சொசைட்டியில் நாங்கள் ஃபீமேலை, இந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு ஃபீமேலை வந்து நாங்கள் கீழ்த்தனமாகவும் எதுவும் பார்க்குறது இல்லை. நாங்கள் 2 பேரும் செமன்னு நினச்சி இந்த ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு ஃபீமேலை நாங்கள் என்றைக்குமே வீக்கர் செக்ஸாக பார்த்தது கிடையாது. இப்போ உள்ள ஜென்ரேஷனை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா, ஸோ ஒரு பொண்ணு வந்து எப்பவும் நாங்கள் ஆண் தான் எப்பவும் மேலே இருக்கணும், பொண்ணு கீழே இருக்கணும் நாங்கள் என்றைக்கும் எதிர்பார்த்ததும் கிடையாது, ஆசைப்படுறதும் கிடையாது. இங்கே 2 பேருமே ஈக்குவல் தான், ஒரு ஆணும் ஈக்குவல் தான், ஒரு பெண்ணும் ஈக்குவல் தான், 2மே ஈக்குவல் டு ஈச் அதர்ஸ். அந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் இந்த ஜென்ரேஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ ஒரு 5 lakh
70,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற நீங்கள், ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆன நீங்கள் இப்படி ஒரு டேர்மை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது எப்படி போய் ஒரு ஆள்கிட்ட போய் சேரும், இந்த பெர்ஸ்பெக்டிவில் போய் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்களா? ஸோ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க. எல்லாத்துக்கும் அவங்க ஒப்பீனியன் இருக்குது, பேசலாம், ஒரு தப்பு இல்லை. ரீசெண்ட் டேயில் அது எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா போன சீசனில் இருக்கிற பிக் பாஸில், நம்ம தமிழ் பிக் பாஸில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கண்டஸ்டண்ட்டாக இதே ரீசனால தான் ஒரு ஆணால் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி எவிக்ட் பண்ணி அனுப்புனாங்க. அண்ட் லேட்டர் ஆன் அதில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு எல்லாமே வெளியே வந்துச்சு. அண்ட் அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஆச்சு. இப்போ அதை பற்றி இப்போ அந்த பிக் பாஸை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ ஒரு 5,70,000 இருக்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அது எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண வேர்டை, இந்த டபுள் மீனிங் வேர்டோ இதோட உங்கள் யூடியூப் சேனலில் போய் அவங்களோட நீங்கள் யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே அவங்க ப்ரொஃபானிட்டி அண்டர்லேயே அவங்க வருவாங்க. என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் பண்ணுறது இல்லை, என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நாலேஜபிளாக பேசுகிறவங்களே ஒரு சைடில் அவங்களுக்கே அறியாமையா இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரில. அவங்க யூடியூப் வீடியோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2-3 விஷயம் மாட்டோம். அண்ட் இந்த சொசைட்டியில் வீக்கர் செக்ஸாக இருக்கிற ஃபீமேல் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ எனக்கு பர்சனலாக உங்களுக்கு எதுவும் உங்கள் மேலே ஏதோ கோவமோ இல்லைனா அப்படி இல்லை இவங்களை தப்பாக காமிச்சு இது ரைட்டோ அப்படின்னு காமிக்கிற ஒரு இன்டென்ஷன் இல்லை. எனக்கு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண வேர்ட்ஸு வந்து நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு 5,70,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிற நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை வச்சு நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், இல்லை நான் வேறு மாதிரி அது கொண்டு போகலாம். ஸோ இது என்னோடய ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன். ஸோ இது அவங்க மேலே இருக்கிற ஒப்பீனியன், எனக்கு அவங்க மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியன், அவ்வளோதான். அண்ட் அந்த வேர்டு மேலே இருக்கிற ஒப்பீனியன், ஸோ எனக்கு அந்த வேர்டு மேலே இருக்கிற ஒப்பீனியனை நான் சொன்னேன். மற்றபடி எனக்கு பர்சனலாக எதுவும் உங்களுக்கு இது கிடையாது. அண்ட் செகண்ட், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இங்கே மேலும் ஃபீமேலும் ஈக்குவல், ரைட்டா? ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இதுக்கப்புறம் வந்துக்கிட்டு வரப்போகிற ஜென்ரேஷன், ஸோ அவங்க மைண்ட் செட்டெல்லாம் இது மாதிரி தான் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல்ஸ் ஆர் போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னு. ஸோ இதில் வந்து ஒரு ஃபீமேல் கார்டோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேச வேண்டாம் இவங்க. ஸோ இதான் என்னோடய ஒப்பீனியன் அந்த இது மேலே. அண்ட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பற்றி நம்ம பேச வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்.